லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஹலோ, வேதா மேடமா? ஆமா, சொல்லுங்க மேடம். நீங்க தேடிட்டு இருக்க வித்யா இப்போ என் கண்ணு முன்னாடி தான் இருக்கா. என்ன சொல்றீங்க? யார் நீங்க? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல மேடம். நீங்க வித்யாவை தேடிட்டு இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும். அவ உங்களை பழி வாங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறதும் எனக்கு தெரியும். நீங்க அவளை பார்க்கணும்னா நேரத்தை வீணடிக்காம உடனே பெங்களூர் ஹைவேஸ்ல ஸ்ரீபெரும்புத்தூருக்கு வாங்க. அவ அங்கதான் இருக்கா. உண்மையத்தான் சொல்றீங்களா? இதுல போய் சொல்றதுல எனக்கு எந்த யூஸும் இல்ல மேடம். நீங்க உடனே வந்தீங்கன்னா உங்களோட பல நாள் கேள்விக்கு நிரந்தரமான விடை கிடைக்கும். சரி, நான் வரேன். என்னாச்சுமா? பெங்களூர் ஹைவேஸ்ல ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல வித்யாவை பார்த்ததா ஒருத்தர் தகவல் சொல்லிருக்காரு. வித்யாவா? ஆமா. நான் இங்க இருக்கும்போது அங்க எந்த வித்யா இருக்கா? இத்தனை நாள் என்கிட்ட ஆட்டம் காட்டிட்டு இருந்தவள நேர்ல சந்திக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. மா, அது உண்மையை எப்படி நம்புறது? யாராவது பொய் சொல்ல இருக்கலாம்ல? அவங்களுக்கு பொய் சொல்றதுனால என்ன பிரயோஜனம்? அப்படியெல்லாம் இருக்காது. நான் நேர்ல போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இல்ல வேண்டாமா. நான் அவளை பார்க்க போறதில்ல. உனக்கு என்ன பிரச்சனை? நீயும் அவ கூட டச்ல இருக்கியா? அப்படிலாம் இல்லம்மா. அப்புறம் என்ன? வீட்ல எல்லாரும் கோவிலுக்கு போயிருக்காங்கம்மா. அவங்க வந்த உடனே அது வரைக்கும் அவ அங்க வெயிட் பண்ணுவாளா? இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். அம்மா, அத்தை, எங்க போறீங்க? போகும்போது எங்க போறீங்கன்னு கேக்குற? இல்லத்த, மாமா கோவில்ல இருந்து திரும்பி வர வரைக்கும் உங்களை எங்கேயும் போக வேண்டாம்னு சொன்னாரு. அதான். அவர் கேட்டா 1 ஹவர்ல திரும்பி வந்துருவேன்னு சொல்லு, சரியா? வண்டி எடுக்குவா மேடம்? நானே பாத்துக்கிறேன். மேடம் கீ. கடைசி வரைக்கும் வித்யா யாருன்னே தெரியாம செத்து போக போறீங்களே ஆண்டி. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு இப்படி ஒரு முடிவு வரும்னு நான் நினைக்கவே இல்லை. வேதா, என்னையா ஜெயிலுக்கு அனுப்புன? இன்னைக்கு உன்னை பரலோகத்துக்கே அனுப்புறேன். சரி, நான் வரேன். என்னாச்சுமா? வித்யாவை பார்த்ததா ஒருத்தர் தகவல் சொல்லியிருக்காரு. இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். என் பேரு சொன்னா அத்தை வருவாங்கன்னு பிளான் பண்ணிதான் யாரோ வர சொல்லிருக்காங்க. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்கு. யார் இப்படி பண்ணிருப்பா? இந்த நேரம் பார்த்து வீட்டுல சஞ்சய் மாமான்னு யாருமே இல்லையே. சஞ்சய்க்கு கால் பண்ணுவோம். சஞ்சய் வர போன் எடுக்க மாட்டேங்கிறான். இப்போ என்ன பண்றது? ஹலோ. நான் யாரு என்னன்னு கேட்காதீங்க. நான் சொல்றதை கவனமா கேளுங்க. வேதா மேடத்தை கொல்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. பெங்களூர் ஹைவேஸ்ல வச்சு கொல்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. எப்படியாவது உங்களை காப்பாத்துங்க மேடம். ஹலோ, நீங்க யார் பேசுறது? ஹலோ. நான் நினைச்ச மாதிரியே அத்தை உயிருக்கு ஆபத்து வந்துருச்சு. இப்ப என்ன பண்றது? அத்தைக்கு கால் பண்ணிடலாம்.
சொல்லுவா நீ. அம்மா அங்க நீங்க போகாதீங்கம்மா. வித்யா அங்க இல்ல. யாரோ போய் சொல்லி உங்களை அங்க வர வச்சிருக்காங்க. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் என்ன தடுத்துக்கிட்டே இருக்க? என்னை யாரும் ஏமாத்த முடியாது. நான் பாத்துக்கிறேன். ஐயோ அம்மா சொல்றத கேளுங்கம்மா. நீ போன வை. அவளை பார்க்காம நான் திரும்பி வர மாட்டேன். என் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல, அத்தை என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தினாலும் பரவாயில்ல, நான் தான் வித்யாங்கிற உண்மையா இப்போ சொன்னா மட்டும்தான் அத்தை உயிரை காப்பாற்ற முடியும். அம்மா நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்கம்மா. நான் தான் உண்மையான வித்யா. இத்தனை நாளா உங்களை போய் சொல்லி ஏமாத்தினது நான் தான்மா. அங்க வித்யான்னு யாருமே இல்லம்மா. உங்களை கொலை பண்றதுக்காக யாரோ பிளான் பண்ணி வர சொல்லிருக்காங்க. ப்ளீஸ்மா நான் சொல்றத கேளுங்கம்மா. ஐயோ அத்தை நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறாங்களே, என்ன நம்ப மாட்டேங்கிறாங்களே. போனை கட் பண்றாங்களே. சரி சஞ்சய்க்கு கால் பண்ணலாம். சஞ்சய் ப்ளீஸ் போனை எடு. இப்போ எப்படியாவது அவங்களை காப்பாத்தே ஆகணும். ஏய் எங்க நீ இப்படி ஓடிட்டு இருக்க? என்னாச்சு இவளுக்கு? எதுக்கு இப்படி அலறி அடிச்சுட்டு ஓடுறா? ஆட்டோ ஆட்டோ அண்ணே, அர்ஜென்ட்டா பெங்களூர் ஹைவேஸ் போறேன்னு. போலாமா? ரொம்ப அர்ஜென்ட், உயிர் போற விஷயம். கொஞ்சம் சீக்கிரம் போங்க. போலாம். சொல்றா. அண்ணே வேதா காரை நான் இருக்கிற லொகேஷனை கிராஸ் பண்ணிடுச்சு. நீங்க அலர்ட்டா இருங்க. ஓகேடா. ஏய் வண்டியில பொருள் எல்லாம் எடுத்து போடுங்கடா. சீக்கிரம் போ. சரிண்ணா. என்னண்ணே நம்ம வேற இடத்துக்கு வர சொன்னோம், இந்த அம்மா இந்த இடத்துல நின்று வெயிட் பண்ணுது. இங்கேயே வச்சு முடிச்சலாமாண்ணே? டேய் இதெல்லாம் நிறைய ஆள் நடமாட்டம் இருக்க ஏரியாடா. இங்கெல்லாம் தொட்டா அவ்வளோதான். கார்ல ஏதோ பிரச்சனை போல, அதான் இங்க நிக்கிறாங்க. இப்போ என்னண்ணே பண்றது? அவங்க வித்யாவை பார்க்காம திரும்ப மாட்டாங்கடா. வெயிட் பண்ணுவோம். அண்ணே டைம் ஆயிட்டு இருக்கு.
சீக்கிரம் முடிச்சு கிளம்புவோம். எவ்வளவு நேரமான காரை ரிப்பேர் பண்ணுவான்? கால் பண்ணி என்னன்னு கேளுன்னு. ஹலோ மேடம், வித்யா சீக்கிரம் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா. லேட்டா வந்தா அவளை நீங்க பார்க்க முடியாது. வர்ற வழியில கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வந்துருவேன். எப்படியாவது அவளை அந்த இடத்தை விட்டு போக விடாம பாத்துக்கங்க. ட்ரை பண்றேன் மேடம். ம். என்னாச்சுப்பா? இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? அவ்வளவுதான் மேடம், முடிய போகுது. கொஞ்சம் சீக்கிரம். ஓகே மேடம். நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். இதோ முடிஞ்சிருச்சு மேடம். சொல்லிட்டோம்ல, அந்த அம்மா பதறிடுச்சுடா. பாவம் அந்த அம்மா. வித்யாங்கிற ஒருத்தியால இந்த அம்மா உயிரை விட போகுது. அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் போங்க. சரிம்மா சரிம்மா. அண்ணே அங்க கார் நிக்கிற மாதிரி தெரியுது. ஆமாம்மா. அண்ணே அங்க போய் நிப்பாட்டுங்கண்ணே. ஏய் வண்டி ஏறா. ஃபாலோ பண்ண. அண்ணே போங்கண்ணே. அண்ணே நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்கண்ணே. இங்க தானே அத்தையோட கார் நின்ன மாதிரி இருந்துச்சு. கார் நம்பரை பாத்தியாமா நீ? அத கவனிக்கலண்ணா. அதுக்குள்ளதான் நம்ம ஆட்டோவ ஒரு கார் வந்து மறைச்சிருச்சு. உங்க அத்தை கார் கலர்ல எத்தனையோ கார் இருக்கும். அது அவங்க கார் தான் எப்படிமா சொல்ல முடியும்? அவங்க போன வேகத்துக்கு நீ சொன்ன இடத்துக்கு இந்நேரம் அவங்க போய் சேர்ந்துருப்பாங்களேம்மா. கடவுளே, அத்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அண்ணே சொல்லுமா. நம்ம அந்த இடத்துக்கு போக எவ்வளவு நேரம் ஆகும்? அரை மணி நேரத்துக்கு மேல ஆகுமா? ஊருக்கு வழி ஏதாவது இருக்கானே? சீக்கிரமா போக முடியுமா? ஒரு வழி இருக்குமா, வந்து ஆட்டோல ஏறு. ஆண்டவா, என் வேதா நல்லா இருக்கணும். அவளுக்கு என்னைக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது. என்ன கஷ்டம் வந்தாலும் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துட்டு நல்லதை மட்டும் அவளுக்கு கொடு. அவ என் குடும்பத்தோட பலம் மட்டும் இல்ல, பல பேரோட நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அப்பா என்ன ஆச்சுப்பா? ஒண்ணு இல்லம்மா. அப்பா எதுக்குப்பா அழறீங்க? அழலடா, ஏதோ என்னையே அறியாம கண்ணு கலங்குது. வேதாக்கு ஒண்ணும் ஆகாது, அவ நல்லா இருப்பா. சும்மா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. அண்ணா ஒரு நிமிஷம் ஆட்டோ நிறுத்துங்க. கடவுளே, ஏன் என்னை இப்படி சோதிக்கிற? என் அத்தை யாருக்கும் எந்த கெட்டதும் பண்ணாதவங்க.
எத்தனையோ பேருக்கு நல்லது தான் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. வரப்போற ஆபத்துல இருந்து அவங்கள காப்பாத்தணும். அதுக்கு நீ தான் எனக்கு உதவி பண்ணணும். இப்ப அவங்க எங்க இருக்காங்க? இப்ப அவங்கள சுத்தி என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியல. எப்படியாவது அவங்கள என் கண்ணில் காட்டு. அவங்கள நான் தடுத்து நிறுத்த ஒரு வழி பண்ண. வேதாமா, வேதாமா, போடா போடா போடா, வண்டியை ஃபாலோ பண்ணு, விடாத, போ போ போ, சீக்கிரம் போ. அண்ணே, அண்ணே, அவங்க தானே எங்க அத்தையை கொல்ல போறாங்க. சீக்கிரம் ஆட்டோ எடுங்கண்ணே. சரிம்மா. எப்படியாவது போய் அவங்கள தடுக்கணும்னு. சீக்கிரம் ஏறுமா. அர்ச்சனை தட்டை கொடுங்க. இந்தாங்க. அர்ச்சனை யார் பேருக்கு? வேதவல்லி, மேஷராசி, பரணி நட்சத்திரம். வேதவல்லி, மேஷராசி, பரணி நட்சத்திரம். அவங்க வந்திருக்காங்களா? யாரு? வேதாம்மா. இல்ல, அவங்க வீட்ல தான் இருக்காங்க. அவங்கள கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லுங்க. ஏன், என்னாச்சு? தேங்காய் அழுகி இருக்கு. தேங்காய் இப்படி ஆகிறது நல்லதுக்கு இல்ல. சாமியை வேண்டிக்கோங்க. அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாதுப்பா, அவங்க நல்லா இருப்பாங்க. அப்பா, நாம கூட இருக்கும்போது நம்மள மீறி அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராதுப்பா. நீங்க தைரியமா இருக்கணும். காலையில போட்டோ கீழே விழுந்தது, இப்போ தேங்காய் வேற அழுகி இருக்கு. மனசுக்கு ஏதோ தப்பா படுதுடா, படபடப்பாவே இருக்கு. அப்பா, நம்ம வாங்கின கடையில ஏதாவது பழைய தேங்காயை கொடுத்துருப்பாங்கப்பா. இதுக்கு போய் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாதுப்பா. அம்மனுடைய அருள் உங்க குடும்பத்துக்கு எப்பவுமே இருக்கும். தைரியமா போயிட்டு வாங்க. இது அம்மன் கழுத்துல இருந்த மாலை, பூஜை அறையில வைங்க. இது அம்மன் நெத்தியில இருந்த குங்குமம். போன உடனே இதை உங்க மனைவிக்கு நெத்தியில உங்க கையால வச்சு விடுங்க. எல்லாமே நல்லதே நடக்கும். இங்க பாருங்க, கெட்டதே வந்தாலும் அந்த அம்மன் பார்த்துப்பா, ஒன்னும் ஆகாது. பயப்படாம போயிட்டு வாங்க. யார் இவனுங்க? எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரானுங்க? மா, அங்க நீங்க போகாதீங்கம்மா. வித்யா அங்க இல்ல. யாரோ போய் சொல்லி உங்களை அங்க வர வச்சிருக்காங்க. சீக்கிரம் போ. வேகமா போடா. விட போறோம். ஆமா.
இன்னும் 5 கிலோமீட்டர்ல ஆள் நடமாட்டமே இருக்காது. அங்க வச்சு முடிச்சிருவோம். சரியா? வீடா போ. பண்ணிடலாம். முடிச்சிடலாம். அந்த இடத்த மிஸ் பண்ணா அப்புறம் ரொம்ப கஷ்டம். ஓகேண்ணே. அண்ணே கொஞ்சம் வேகமா போங்கண்ணே. என்னடா அங்க பாருங்கண்ணே. வாங்கடா. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுண்ணே.